ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெடிமேடு குலோப் ஜாம் மிக்ஸ் வச்சு நம்ம குலோப் ஜாமுன் செய்வோம். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்று பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ மாவு வந்து ஒரு பவுலில் தட்டிக்கிட்டு விரலால் நம்ம பிசைஞ்சு விடணும். லைட் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அழுத்தி பிசையாமல் சாஃப்டாக பிசைங்க. அப்போ தான் குலோப் ஜாம் வந்து நல்லா வரும். இப்போ மாவு பனைஞ்சு வச்சாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம வடச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி சூடு வந்து ரொம்ப வைக்காமல் லிமிட்டாக வச்சு பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கிடுவோம். பிணைஞ்ச மாவை வந்து உருண்டை போட்டு வச்சு இப்படி குட்டி குட்டி உருண்டையாக போட்டு நம்ம போட்டு ஆயிலில் பொரித்து எடுத்துக்கிடுவோம். தீ வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் மிதமான சூட்டில் பொரித்து எடுத்திங்கன்னா உள்ளேயும் வந்து நல்லா சாஃப்டாக குலோப் ஜாமுன் வரும். சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் ஒரு இன்ஸ்டான்ட் குலோப் ஜாம் மிக்ஸ் வாங்கி நம்ம ஈஸியாக குலோப் ஜாம் செஞ்சிடலாம். விரிசல் எதுவுமே இல்லை பாருங்கள், விரிசல் இல்லாமல் இருக்குது. நெய் தடவி நம்ம உருண்டை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உருண்டை உருட்டுனா விரிசலே வராது. இப்போ பாருங்கள், திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்துக்கோங்க. அடுத்த உருண்டையும் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இங்கிட்டு சீனிப்பாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கு. அங்கிட்டு பொரிச்ச உருண்டை எடுத்து கொஞ்சம் சூடான இருக்கிற சீனிப்பாவில் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரமோ இல்லைன்னா 1 மணி நேரமோ ஊற வச்சிங்கன்னா குலோப் ஜாம் ரெடி ஆயிரும். மீதி உருண்டையை நல்லா பொன்னிறமாக வர்றதா வந்து பொரிச்சு எடுத்துருவோம். சிம்பிள் ஸ்நாக்ஸு, ஈஸியான ஸ்நாக்ஸு. பிள்ளைய ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம மத்தியானம் செஞ்சாலுமே சாயந்தரம் சாப்பிட்ற மாதிரி தோதுவாயிரும். எத்தனை பேருக்கு குலோப் ஜாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களை பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, வெடிப்பே இல்லாமல் இருக்குது குலோப் ஜாமு. மீதி உருண்டையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அதையும் சுகரில் போட்டு சர்க்கரை பாலை போட்டு நல்லா ஊற வச்சுருவோம். நல்லா ஒரு 1 மணி நேரம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். டக்குன்னு ரெடி ஆயிரும். இப்போ மூடி வச்சிருவோம். பாருங்க, ஏற்கனவே ஊறுறதுக்குள்ளேயே கொஞ்சம் சில உருண்டைகளை பிள்ளைய எடுத்து சாப்பிட்ருச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் சொல்கிறேன். அந்த சீனி பாகோட சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு கரண்டியில். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்